ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் கண்ணே திறக்க முடியாத அளவுக்கு டயர்ட்னஸ்ஸு, ஏஞ்சிக்கவே முடியல. கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா 6:45 7 ஆக போகுது. என் பசங்க ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கி எழுந்திருக்காங்க போல். எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு 2 பேரும் குளிச்சுட்டு சாமியெல்லாம் விளக்கேற்றி வெளியே பெருக்கி கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்குது, இந்த மாதிரி நீங்கள் இட்லி வாங்கி கொடுப்பா, அம்மா தூங்கட்டும், நாங்கள் இட்லி எடுத்துகிட்டு போகிறோம், அதையே சாப்பிட்டு இட்லி வாங்கி கொடுத்தோன்னா இட்லி சாப்பிட்டு இட்லியே எடுத்துகிட்டு போகிறோம், கடையில் வாங்கி கொடு ஹோட்டலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா டயர்டாக இருக்குது, தூங்கட்டும், உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு அப்படின்ட்டு. அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, என்னை எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்களே ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க. நான் அதை காமிக்கிறேன் என்ன பண்ணுறாங்கன்ட்டு, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் வெளியே போனோடனே வாங்க பார்க்கலாம். சரி, சாப்பாடே இல்லை, பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களே, சாப்பாடு யார் செஞ்சு வச்சுருக்கிறது? வெளியே எங்க? இட்லியா? இப்போ இட்லி வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போக போகிறீங்களா? அம்மா சமைக்க வேணாவா? சரியா என்னை எழுப்பல? உடம்பு சரியாக படுத்துங்கிறேன்னு தூங்கட்டுன்னு விட்டுட்டியா? வெளியே கோலம்லாம் போட்டிங்களா? என்ன கோலம் போட்டிருக்கீங்க? என்ன கோலம் இது? சும்மா தெரிஞ்சதை போட்டு விட்டோம். என்னடா என்னவோ ஏதோ, ஆனால் நல்லா தான் இருக்கு. சாமி கும்பிட்டீங்களா? சாமிக்கு வாழைப்பழமா? தங்கங்களா? 2 பேரும் தங்க கட்டி. தங்க குட்டி இல்லை, இது ஊதுவத்தியா நல்ல சாம்பிராணி வாசனை மாதிரி நல்லா இருக்கு பாரு. நல்லா இருக்கு. அப்படியா? பசிக்குது குழந்தைக்கு. இது அம்மா சமைச்சிடற தங்கம். ஒரு 10 நிமிஷம் தக்காளி சாதம் முட்டை. வேணாம் தங்கம், இதோ அம்மா டக்குன்னு செஞ்சிருவேன். சரியா? நான் தான் தூங்கி நின்றேன், பசங்க எழுப்பல. நீயாவது எழுப்பி இருக்கணுமா இல்லையா? இரு இரு இரு, அப்பா என்ன சொல்லுது கேட்கலாம். என்னம்மா ஏன் எழுப்ப மாட்டீங்க? அப்புறம் யார் சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க? சரிப்பா, அப்ப தூங்கும்போது நானா தான். சரி, என்னை எழுப்பாம உங்களுக்கு எப்படி சாப்பாடு எப்படி வரும்? சரி, அப்ப இன்னைக்கு என்ன முடிவு பண்ணீங்க? ஏய், நான் தான் எந்திரிதுல பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹோட்டலில் தான் வாங்கி கொடுப்பேன். இல்லை, அப்போ கூட எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஏன் இவ்வளோ நேரம் தூங்குற, பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு திட்டுவாங்கல்ல. பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாங்கன்ட்டு? அதாவது தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான், அதனால் என்னை எழுப்பலையாம்மா அப்படின்றாங்க 3 பேருமே. அதாவது நான் ரொம்ப ரேர் இந்த மாதிரி ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறது. உடம்பு சரியாமல் படுத்திருந்தாலும் சரி, முடியலனாலும் டக்குன்னு எழுந்து நான் செஞ்சுருவேன். பட் இன்றைக்கி உண்மையாகவே ரொம்ப முடியல. ஆனால் இருந்தாலுமே என்ன அட்ஜஸ்ட் பண்ணி 3 பேரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சரி சீக்கிரமாக என்ன செய்யலாம் அப்படின்னும் போது தக்காளி சாதம் தான். தக்காளி சாதம் நீங்கள் சாதம் வடிச்சிட்டு இந்த பக்கம் தக்காளி நல்லா ஒரு 5-6 தக்காளி அரைச்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அரைச்ச தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா நல்லா சுருண்டி வந்ததுக்கப்புறம் சாதம் கொட்டி கலரிடுங்க. சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நான் செஞ்சேன்னா. தயிர் சாதம் நல்லா இருக்கா காலையில் வெயிலுக்கு? மோர், அதான் தயிர் மோர் எல்லாம் ஒன்று தானம்மா கிட்டத்தட்ட. சரி சரி, சாப்பிடு. கிட்டத்தட்ட தான், ஒரே மாதிரி கிடையாது. ஸ்நாக்ஸுக்கு ப்ரெட்டு ஜாமா. கவர்லாம் அதுக்குள்ளே வைக்காத சொல்லும், தயவுசெய்து சொல்கிறேன், வெளியேடு. அங்கே எல்லாத்தையும் அடையுது.
பசங்களாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து உண்மையாகவே உடம்பு ரொம்ப முடியலங்கிறதால, அது கொஞ்சம் எனர்ஜியாக வந்து ஃபஸ்ட்டு ட்ரிங்க் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, நான் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கே உங்களுக்கு டீ, காஃபிக்கு பதிலாக என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு போட்டிருப்பேன். நான் கொஞ்சம் தான் இருந்துச்சு எனக்கு வந்து தனியா, அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பெரிய பீஸ் அளவுக்கு வந்து சுக்கு, கொஞ்சம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, அப்புறம் வந்து ஒரு 2, 3 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி காய வச்சுட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் போட்டுட்டேன். இதை வந்து நான் பெரிய கிளாஸ்லேயே குடிக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அம்மா ஏதாவது செஞ்சு கொடுமான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால வேற வழி இல்லாமல் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா புட்டு செய்ய போறேன். வழியில் சொன்னதுக்கு நக்கல் பண்ணுறாங்களாம்மா. இப்போ வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கேட்கும்போது நம்ம செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியல. அதனால டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன செய்ய போறேன்னா ராகி புட்டு தான் செய்ய போகிறேன். ராகி புட்டு தான் செய்ய போகிறேன். அவள் காமெடி பண்ணிட்டு இருக்கா பின்னாடி நின்று பெரியவ. அதனால வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ராகி மாவு, ராகி புட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இதை பிரித்து, இது வந்து 1/2 கிலோ மாவு, நான் இதில் வந்து பாதி சேர்த்துக்க போகிறேன். பாதி அளவுக்கு போதுமாடா? அப்புறம் காலி ஆகிடுச்சுன்னு கேட்கக்கூடாது. என்ன முழுசாலாம் போட்டால் சாப்பிட முடியாது. சரி போடலாம், பாதிக்கு கொஞ்சம் மேலே போடலாம். எது வேர்க்கடலை இல்லையா? ஆமாண்டா, வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா எறும்பு வெளியே போச்சு. அது போகும், ஓட்டு போட்டுட்டு போயிடும்டா. இப்போ பிரித்து கொட்டி ஒரு பிளேட்டில் கொட்டி எறும்பு போக வச்சிடலாம். சரி, அதுக்கு முன்னாடி மாவு பேசிடலாம். மாவு கொட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். என்ன தங்கம் பண்ணுற, சவுண்டு விடாத. சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சால்ட் போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி லைட்டாக இப்படி தெளிச்சு நம்ம வந்து இப்படி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி வந்து தெளிச்சு எடுத்துக்கலாம். புட்டு மாவு பதத்துக்கு வந்து மாவு வந்து தெளிச்சு தான் பண்ணணும். தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது, தெளிச்சு தான் பண்ணணும். தண்ணி ஊற்றினா நிறைய தண்ணி வந்து பலபலன்னு மாவு வந்து பலபலன்னு இருக்கணும். அதனால இப்படி தெளிச்சு தான் வந்து மாவு பிசையணும். கையில் ஒட்டி நிற்குது. அது எல்லாமே இப்போ உதிர்ந்துடும். பாரு, நான் காமிக்கிறேன். இப்போ எடுத்துட்டு வா. காமி. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இது இன்னும் கொஞ்சமா மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நம்ம புட்டு மாவு வந்து பிசைஞ்சுக்கணும். அது எந்த அளவுக்கு பக்குவமானோன்னா இப்படி தூக்கி பிடிக்கும். இரு, கிட்ட வந்துட்டாங்களா? இந்த மாதிரி மாவு இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். இப்படி உதுத்து விட்டா உதிரணும். இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் புட்டுக்கு. சரியா? உருண்டை பண்ணிட்டாயா? இது வந்து உருண்டை பண்றது கிடையாது. இது அந்த மாதிரி காமிக்கிறேன் சொல்லுவோம். நான் இப்படி உருண்டை பண்ணிட்டு இப்படி உதுத்து விட்டா உதிரணும். இதான் புட்டுடைய பக்குவம். ஓகேவா? இப்போ இட்லி பாத்திரத்துல வச்சு அவிச்சிடலாமா? இட்லி பாத்திரத்துலயா? ஆமா, காமிக்கிறேன். கட் பண்ணிக்க. மாதிரி வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து துணி போட்டு நம்ம வச்சிடலாம். இது மேலே வந்து இப்போ புட்டு அள்ளி வைக்கலாம். புட்டு பாருங்கள், நல்லா ஈரப்பதத்தோடு சூப்பராக இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். புட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். 15 நிமிஷம் தாராளமாக வேகலாம். தீ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து தீஞ்சிரும். அதனால் ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேகட்டும். தேங்காய் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை மூடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துருவி, அதாவது மிக்சியில் போட்டு துருவிட்டேன். ஏன்னா கையில் துருவ முடியல, ஏற்கனவே நல்லா வேர்க்குது. இதில் என் பொண்ணு துடைக்காதரா பொண்ணு எனக்கு வேர்க்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்காக செய்கிறாங்கன்ட்டு இங்கே பாருங்கள் தொடச்சிட்ருக்கா. வடிவேலுக்கார மாதிரி இந்த மாதிரி வேர்த்து ஒழுவுது. இந்த ஸ்டிக்கர் போட்டே போயிடுச்சுடா. சரி, ஓகே. இப்போ வெந்துட்டுருக்கு. இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து சக்கரை தான் போட்டு கொடுக்க போகிறேன் பசங்களுக்கு. வெல்லம் வந்து வீட்டில் வந்து காலி ஆகிடுச்சு இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு. அதனால சரி பிள்ளைங்களுக்கு மட்டும் நான் வந்து சக்கரை போட்டு கொடுக்க போகிறேன். எனக்கு வேணும்னா நான் வந்து ஜிம்மில் வந்து நாட்டு சக்கரை மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவேன். பசங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சக்கரை இன்றைக்கி அதில் தான் சாப்பிட போகிறாங்க. சரி பிள்ளைங்க தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போட்டு கொடுக்க போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெந்துருச்சு நல்லாவே. பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது. இப்போ ஏலக்காய் வந்து ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ திருக்கி வச்ச தேங்காவும் ஒரு சிலர் அதிலே போட்டு ஆவி காட்டத்தில் வைப்பாங்க. பட் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஹீட் ஆகிட்டு சூட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இப்போ சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாப்பிடலைன்றதுக்காக எல்லாருக்கும் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எனக்கு மட்டும் தேவைன்னா நான் வெல்லம் சேர்த்துப்பேன். எப்படி இருக்கு பட்டே? உதிராக தான் இருக்கும். புட்டுனா உதிராக தான் இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்றது மோர் தென்னா சிமிலி உருண்டை கீழே. ஓ, உங்களுக்கு எப்பவுமே டாப் சிமிலி உருண்டை தான் இல்லையா? சரி சரி, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேலை அதிகம்டா, வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து நான் செஞ்சு வைக்கிறேன் இன்னொரு டைம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பர். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். கரெக்டாக 5 மணி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பழக்கப்படுத்துங்க. ராகி வந்து ரொம்ப ரொம்ப நமக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி அவ்வளோ நல்லது. நம்ம வேறு எந்த மாதிரியும் வந்து அதில் ஃபுட்டு எடுத்துக்க முடியாது. களி இந்த மாதிரி புட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடை பக்கமே போக மாட்டாங்க. ஈவினிங் வந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தினமும் ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு என்ன செஞ்சேன்னா ரவா உப்புமா தான் செஞ்சேன். அதுதான் கேட்டுருந்தேன், என்னப்பா ரவா உப்புமா நல்லா இருக்கா, பிடிக்குதா, தினமும் இதே செய்யிட்டேன்னா என்ன பண்ணுறது, பசி கொடுமைக்காக சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு சும்மா கலாய்ச்சார். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து ரவையை வந்து எல்லோரும் உப்புமா வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம செய்கிற பக்குவம்னு ஒன்று இருக்குது. நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை வந்து நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியனும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு நீங்கள் தண்ணி வந்து கரெக்டான பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா, இங்கே பாருங்கள் நான் செஞ்சது எவ்வளோ ஆயிலும் பார்த்திங்கன்னா கையில் இருக்குது. இப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஆயில் சேர்த்துக்கக்கூடாதுன்னு உப்புமா பண்ணோம்னா கண்டிப்பாக அது உப்புமாவாக இருக்காது, யாருக்கும் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே உப்புமா பிடிக்கும். கூட வந்து நான் தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். இவருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்த உடனே வந்து புட்டு கொடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து கொடுத்தேன். ஏன்ப்பா முன்னாடியே கொடுத்துருந்தா இன்னும் நல்லா சாப்பிட்ருப்பேனே அப்படின்னு சொன்னார். ஓகேப்பா நெக்ஸ்ட் டைம் நான் சூடாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சரி இதுவும் கேட்டார், ஸ்பூன் இல்லாமல் எப்படி எடுத்துகிட்டு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. ஆமாம் பெரிய வெள்ளைக்காரதுரை இவங்க ஸ்பூன் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி கலாய்ச்சேன். பாப்பா ஊட்ட போனேன், நான் ஊட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லைம்மா வேண்டாம்மா நீ ஸ்பூன் எடுத்துகிட்டு வாமான்னொடனே சரி பாப்பா போயிட்டு 2 பேரும் ஓடினாலுங்க, போயிட்டு நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாமே சிங்கில் கிடக்கு அப்படின்னு சொன்னதால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.